வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கெஹெல் பத்தர பத்தேமே குழு உள்ளிட்ட கும்பல் தொடர்பிலான மற்றும் ஒரு காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. இந்தோனேஷிய பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்ட குழு எவ்வாறு அவர்களை கைது செய்தனர் என்பதை குறித்த காணொளிகள் எக்ஸ் தள பதிவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சொகுசு விடுதியொன்றில் தங்கியிருந்த குழுவை பாதுகாப்பு குழு கைது செய்தமை இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாமிற்கு சமூக நல நோக்கில் பெண் கட்டாக்காளி நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம் சன்மானம் வழங்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை அறிவித்துள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் பெண் நாய்களுக்கு இலவச கருத்தடை சிகிச்சை முகாம் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 110 மில்லிகிராம் ஹெரோயினுடனும் 30 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடனும் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட 4 18, 21, 22 மற்றும் 23 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலட்சி சந்தியில் நேற்று காலை இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். வேனில் வந்த கும்பல் ஒன்று மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மோதி வீழ்த்தி அவர் மீது வாய்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இந்த தாக்குதலில் கோண்டாவி பகுதியை சேர்ந்த இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பகுதி வீதியால் பயணித்த இளைஞர் ஒருவர் மீது இரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வரணி மாசேரி பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொடிகாமம் பருத்தித்துறை வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த வேளை சிட்டிவேரம் அம்மன் ஆலயத்துக்கு முன்பாக நின்ற இனந்தெரியாத இளைஞர் குழு ஒன்றினால் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த குறித்த இளைஞர் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி குறுக்கு வீதியில் உள்ள பழைய பாடசாலை ஒன்று அமைந்திருந்த காணியில் இருந்து 4 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த காணியில் ஆயுதங்கள் இருப்பதாக புலனறுவை இராணுவ பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக ஏறாவூர் நீதிமன்ற உத்தரவை பெற்று குறித்த இடத்தில் நேற்று சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அடைக்கப்பட்ட வாளியொன்றினுள் இருந்து 4 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மேலும் ஆயுதங்கள் இருக்குமா என்ற ரீதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கண்டியின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். கண்டியின் பல பகுதிகளில் நேற்று மதியம் முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகின்றது. கனமழை காரணமாக சாமிமலை ஓயா, கார்மோர் ஓயா, மரே ஓயா, சியத்தங்குல ஓயா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீதிகள், கட்டடங்கள், வீடுகள், மலைப்பகுதிகள் உள்ளிட்டவை வெள்ளத்தால் மூழ்கியதால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள், பண்ணையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து வெளிமடை செல்லும் பேருந்தில் பயணித்த இளைஞன் தவறான இடத்தில் இறங்கியதால் கிராம மக்கள் திருடன் என்று நினைத்து அடித்து அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். இதனால் மனமுடைந்த நபர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ரொச்சில் தோட்டத்தில் வசிக்கும் 34 வயதுடைய திருமணமாகாத ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் முரளி என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் கத்தாரில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைமை உறுப்பினர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலில் ஹமாஸின் டோஹா பணியக தலைவர் கலீல் அல்ஹையா உள்ளிட்ட தலைவர்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தாக்குதலின் முடிவுக்காக தற்போது காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையும் அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளும் காரணமாக தொடங்கிய இளைஞர் போராட்டம் பெரும் கலவரமாக வெடித்துள்ளது. தலைநகர் காத்மண்டுவில் போராட்டக்காரர்கள் நேபாள நாடாளுமன்ற கட்டடத்தையும் அமைச்சரவை கட்டடங்களையும் தீ வைத்ததோடு பிரதமர் KP சர்மா ஒலியின் தனிப்பட்ட இல்லத்திற்கும் பல அமைச்சர்களின் வீடுகளுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்கள் மற்றும் சாலையில் நிறுத்தப்பட்ட வாகனங்களும் எரிக்கப்பட்டன. அத்துடன் நேபாள முன்னாள் பிரதமர் ஜாலநாத் கெனாலின் மனைவி ராஜலட்சுமி சித்ரகார் கலவரத்தில் உயிரிழந்துள்ளார். காத்மண்டுவில் உள்ள அவர்களின் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து
தீ வைத்ததில் கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளான அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார்.